தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் தமிழ்நாட்டில் மாறிய காட்சிகள். அரசு அலுவலகங்களிலிருந்து அரசியல் தலைவர்கள், அரசு விளம்பரங்கள் அகற்றம். கட்சி விளம்பரங்கள், தலைவர்களின் சிலைகள் மறைப்பு. தமிழ்நாடு முழுவதும் எம்எல்ஏ அலுவலகங்களுக்கு சீல் வைப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் அதிகாரிகள் நடவடிக்கை. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 5 மாநிலங்களுக்கும் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரிகள் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் இன்னும் 40 நாட்களில் சட்டமன்ற தேர்தல். ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவுக்கு பிறகு 11 நாட்கள் கழித்து மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. கேரளா, அசாம், புதுச்சேரியில் ஒரே நாளில் சட்டமன்ற தேர்தல். நாளையே வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்க மாநிலத்திற்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஏப்ரல் 23ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவும் ஏப்ரல் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு. 5 மாநில தேர்தலில் வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்போன் கொண்டு வர தடை. ஒருவேளை கொண்டு வந்தாலும் செல்போன்களை வைக்க சிறப்பு ஏற்பாடு. 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களில் 824 தொகுதிகளில் 17.4 கோடி பேர் வாக்களிக்கின்றனர். 2.19 லட்சம் வாக்குச்சாவடிகளில் 25 லட்சம் ஊழியர்கள் பணிபுரிவர் என தலைமை தேர்தல் ஆணையர் பேட்டி. தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் உறுதி. அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அழைப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் வரும் 17ஆம் தேதி தொடங்குகிறது. திமுக சார்பில் விருப்பமனு அளித்தவர்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்துகிறார். அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்கின்ற மனநிலைமைக்கு எதிராக பாஜக உள்ளது. தனது மனசாட்சியையே பாஜகவிடம் அடகு வைத்தார் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியது திமுக. இந்த ஒற்றுமைதான் தமிழ்நாட்டுக்கும் அவசியம். அப்படியே இதற்கு நேர்மான நிலைமைதான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிறது. அதிமுக என்ற கட்சியோடு சேர்த்து உங்க மனசாட்சியையும் பாஜக கிட்ட அடகு வச்சிட்டீங்களா? தாவேகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருப்பதாகவும் உறுதி. சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சூழல் இருக்குது. புதுச்சேரியின் 7ஆம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டி. மல்லாடி கிருஷ்ணராவ் தான் வேட்பாளர் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தயார் என பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. ஊழல், கஞ்சா, பாலியல் வன்கொடுமை, திமுக அரசை மக்கள் துணையுடன் வீட்டுக்கு அனுப்புவோம் என உறுதி. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக தலைவர் விஜயிடம் 7 மணி நேர விசாரணை நிறைவு. வெளியே குவிந்திருந்த தொண்டர்களை பார்த்து கையசைத்தார் விஜய். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் நாளை சிபிஐ விசாரணை இல்லை. 3ஆம் கட்ட விசாரணை முடிந்து சென்னை புறப்படுகிறார் விஜய். ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் மூடவில்லை, திறந்தே இருக்கிறது என ஈரான் அறிவிப்பு. நீரிணையை கிடக்க எதிரி நாட்டு கப்பல்களுக்கு அனுமதி இல்லை.
நட்பு நாடுகளுக்கு அனுமதி என விளக்கம். அமெரிக்க விமானங்கள் சுவிட்சர்லாந்தின் வான்வழியை பயன்படுத்த அனுமதி இல்லை. மோதல்களின் நடுநிலை வகிப்பதே நாட்டின் கொள்கை என சுவிட்சர்லாந்து விளக்கம். பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் சர்ஃபராஸ் அகமது ஓய்வு அறிவிப்பு. பாகிஸ்தானுக்காக 3 ICC கோப்பைகளை வென்ற ஒரே கேப்டன் சர்ஃபராஸ் அகமது தனது ஓய்வை உறுதி செய்தார். ஈரான் கால்பந்து வீராங்கனைகள் தேசிய கீத பாட மறுத்த விவகாரம். ஆஸ்திரேலியாவில் தஞ்சமடைந்த வீராங்கனைகளில் மேலும் 3 பேர் நாடு திரும்ப விருப்பம்.